அன்பு சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் பதிவில் பார்க்கவிருப்பது பூஜையறையின் வாஸ்து குறிப்புகள். பூஜையறை வீட்டின் குத்துவிளக்கு போல். வீடு சுடருடன் பிரகாசமாகவும் இருக்க பூஜையறை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. வீட்டின் வடகிழக்கு மூலை தென்மேற்கு மூலையில் பூஜையறை அமைப்பது மிகவும் விசேஷம். வீட்டின் அக்னி மூலை அதாவது தென்கிழக்கு, வாயு மூலை அது வடமேற்கு மூலை, இதில் பூஜையறை வைப்பதை தவிர்ப்பது நல்லது. பூஜை அறையில் அகோரகமான தெய்வ படங்கள், மிக உயரமான பித்தளை செம்பு விக்கிரகங்கள், அகோர நரசிம்மர் போன்றவை இருத்தல் கூடாது. உயரமான விக்கிரகங்கள் வைத்து வழிபாடு செய்தால் ஆச்சார அனுஷ்டானம் கடைபிடிப்பவராக, நைவேத்தியம் படைப்பவராகவும் இருக்க வேண்டும். பூஜை அறையில் கதவு இருந்தால் மணி மாட்டிக்கொள்வது சிறப்பு. கதவின் மணியின் எண்ணிக்கை ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும். பூஜை அறையில் கடப்பா ஸ்லாப்பிற்கு மேல் தெய்வ படங்களை வைக்கக்கூடாது. அட்டை, பேப்பர், பலகை வைத்து வைக்க வேண்டும். அறையில் கருப்பு வர்ணம், கருப்பு கிரானைட், கருப்பு டைல்ஸ் போன்றவை தவிர்க்கவும். மஞ்சள், வெள்ளை, ரோஸ் கலர் தீட்டினால் மன அமைதி கிடைக்கும். பூஜை அறையில் அணையா விளக்கு இருந்தால் எப்பொழுதும் வீட்டில் உள்ளவர்கள் சந்தோஷத்துடன் இருப்பார்கள். அறையின் விளக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். தினமும் துடைக்க வேண்டும். கருப்பாக இருக்கக்கூடாது. தீபத்தின் திரி தினமும் மாற்றம் செய்வது நல்லது. 5 வகையான எண்ணெய் கலந்த தீபம் ஏற்றினால் வீட்டில் மங்களம் உண்டாகும். நெய் தீபம் ஏற்றினால் எஜமானன் ஐஸ்வர்யத்தை அடைவார். நன்றி, வணக்கம்.